மாற்றுத்திறனாளிகள் என்று சுயமரியாதை பெயரை சூட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். கழக அரசு அமைந்தவுடன் மாற்றுத்திறனாளிகள் துறையை பொறுத்தவரையில் தலைவர் கலைஞரை போல நானே வைத்துக் கொண்டேன். அதன் மூலமாக என்னுடைய விருப்பங்களை உங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று நான் விரும்பினேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததும் இடஒதுக்கீட்டில் அரசு மற்றும் தனியார் துறைகளிலும் வேலை வாய்ப்பு வழங்கவும் சமவாய் கொள்கை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிசி நடைமுறைப்படுத்திட வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக நான் இருக்கிறேன். எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை பெற்ற மாற்றுத்திறனாளி முகத்தில் இன்றைக்கு நான் மகிழ்ச்சியை பார்க்கிறேன். தங்கள் கையில் அதிகாரம் இருந்தபோது நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ கவலைப்படாத சிலர் சொன்னார்களே, 10 ஆண்டு காலம் எப்படி இருந்துச்சு என்ற அந்த கொடுமைகளை சுட்டி காட்டினார்களே. இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது இட்டுக்கட்டிய கதைகள் எல்லாம் அவதூறாக பரப்ப நினைக்கிறார்கள். அவர்கள் இப்போது போடுகிற ஆர்ப்பாட்ட கோஷங்களுக்கு இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களா? நான் தொடக்கத்தில் சொன்னது போல எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள். நாங்கள் அதிகாரத்திற்கு வந்துவிட்ட காரணத்தால் விலகிச் செல்பவர்கள் அல்ல. நாங்கள் உங்கள் கோரிக்கையை செயல்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சொந்த புத்தி இல்ல, சொல் புத்தி இல்லாமல் கடந்த கால அதிமுக அரசு இருந்து அதே போன்ற ஆட்சி அல்ல இந்த ஆட்சி. இந்த ஆட்சியை வழிநடத்துவது திராவிட மாடல் என்ற பெரும் தத்துவம். இத்தகைய திராவிட மாடல் ஆட்சி அனைவருக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாக, அனைவரும் விரும்பக்கூடிய ஆட்சியாக, அனைவரின் ஆட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிக்கு பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க, இது உங்க ஆட்சி. இன்னும் வெளிப்படையா சொன்னா இது நிரந்தரமாக ஆளப்போகிற ஆட்சி. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான். இது ஏதோ என் மீது இருக்கக்கூடிய இருமாப்பில் நான் பேசுகிறேன் நீங்க நினைச்சிடக்கூடாது. உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். நான் வெறும் ஸ்டாலின் அல்ல, கலைஞர் பெற்றெடுத்திருக்கக்கூடிய மகன் என்பது உங்களுக்கு தெரியும். தேர்தலில் வெற்றி பெற்று கவர்னர் மாளிகையில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட போது சொன்னேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று தான் சொன்னேன்.